அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான டாபிக் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயும் கேள்விகள் அடிக்கடிக்கு கேட்குறாங்க. மீடியாலான்னு சொல்லப்படுகின்ற அந்த ஒரு டாப்பிக்லேயும் இந்த கொஸ்டினை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்குங்க. மிக முக்கியமான டாபிக் என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்குது. அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்குது. யார் இது கொடுக்குறாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குது. எதன் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் ஏவின் அடிப்படையில் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மிக தெளிவாக வரையறை செய்யப்படுகின்றது. அந்த மாதிரியான ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கருத்துக்களை சுதந்திரமாக வெளியிடலாமா இடக்கூடாதா, எந்த மாதிரியான இடத்துல நம்மளுடைய கருத்துக்களை சொல்லலாம், இந்த மாதிரி கருத்துக்களை சொல்கிறதுனால நம்மளுக்கு எதனா பிரச்சனை வருமா, அதுக்கு எதனா ரீசனபிளான ரெஸ்ட்ரிக்ஷன் எதனா இருக்குதா, கட்டுப்பாடுகள் இருக்குதா அப்படின்ற ஒரு கான்செப்டை தான் இந்த கொஸ்டினில் கேட்குறாங்க. அதற்குண்டான ஒரு 2 கேஸ் ஸ்டடியும் எழுத சொல்கிறாங்க. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் நாட் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல நாட்ன்ற வார்த்தை மிக பெரிய ரோலை பண்ணுது. ஓகேங்களா? அதாவது கட்டுப்பாடுகள் இருக்குதா இல்லையான்றதை இந்த இடத்துல தெளிவாக சொல்லுது. எக்ஸாமின் த ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸாமின் பண்ணுங்க வித் த ரெலவெண்ட் கேஸ், அதனுடைய கேஸ் ஸ்டடியை கொண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா, பேச்சு சுதந்திரம் மற்றும் கருத்தை வெளியிடுவதற்கான உரிமை, இது ரெண்டுமே நம்மளுக்கு இருக்குதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. கட்டுப்பாடுகளற்ற ஒன்றல்ல. இதுக்கு எதனா கட்டுப்பாடுகள் இருக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த கூற்றினை தொடர்புடைய வழக்குகளை கொண்டு ஆராய்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதற்கு கீழே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, 2 லைனை எழுதியிருக்கோம். இந்த லைனை படிக்கும்போது இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் நம்மளுக்கு மிக எளிமையாக கிடைச்சிரும் அப்படின்றத எனக்கு எந்த விதமான ஐயமும் கிடையாது. அந்த லைனை படிக்கிறோம் பாருங்களேன். கருத்து சுதந்திரம் முழுமையானது அல்ல. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அது சில கட்டுப்பாடுகளுடன் வருகிறது. அழகாக இந்த கொஸ்டினுக்கு உண்டான பதில் 2 லைனில் உங்களுக்கு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதற்கு தகுந்தாற் போல் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் எழுதுறதுக்கு தயாராக போகிறீங்க. கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்குது, அது முழுமையானது கிடையாது. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை அது கட்டுப்படுத்துது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த இடத்துல 2 ஆர்டிக்கலை நான் போட்டிருக்கேன். ஆர்டிக்கல் 19 சப்கிளாஸ் 1ஐயும் இது பார்த்திங்கன்னா பேசுறதுக்கு உண்டான எழுதுவதற்குண்டான கான்செப்ட் வெளியிடுவதற்கான உரிமை ஆர்டிக்கலில் கொடுக்குது. இதனை பேஸ் பண்ணி தான் பல ஆக்ட் வரும்ன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. உங்களுக்கு கருத்து சுதந்திரம் அல்லது பேச்சு சுதந்திரம் பற்றின எதனாச்சும் ஒரு ஆக்ட் வருதுன்னா இந்த ஆர்டிக்கல் பேஸ் பண்ணியும் இந்த ஆர்டிக்கலை பேஸ் பண்ணியும் தான் வெளியில் வரும்ன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நம்ம நல்ல பேச்சு திறமை கொண்ட நபராக இருக்கலாம், மேடையில் நின்று பேசக்கூடிய நபராக இருக்கலாம், இல்லை பொது வெளியில் பேசக்கூடிய நபராக இருக்கலாம். என்னென்ன மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் ஏ சொல்லுது. இதெல்லாம் பேசுங்கப்பா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக நான் உங்களுக்கு பேச்சு உரிமையும் கருத்து சுதந்திரத்தையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக பேசுங்க, உங்களை யாரும் எதுவுமே பண்ண மாட்டாங்க. சொல்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் ஏ மிக தெளிவாக சொல்லுது. அப்படியே இந்த சைடில் வந்தீங்கன்னா ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 2 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் ஏ சொல்கிற மாதிரி. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்க. இதனால் யாருடைய குடும்பமும் கெடக்கூடாது, இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் சொசைட்டியில் எழக்கூடாது. அந்த மாதிரியான விவகாரங்களை தாராளமாக பேசுங்க. நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய விவகாரங்களை பேசுனீங்கன்னா நான் உங்களை கட்டுப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 2 சொல்லுது. ஸோ இதன் அடிப்படையில் எழுதக்கூடிய ஆக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நபரை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு கூட கொண்டு போயிடும்ன்றதை நீங்கள் நினைவில் வச்சுக்கிங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எந்த மாதிரியான கொஸ்டினை டச் பண்ணியிருக்கோம், நம்ம எந்த மாதிரியான ஆன்சரை எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். முதல்ல ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் ஏ சொல்கிற பக்கத்துக்கு நம்ம பார்த்தலாம். என்ன சொல்கிறாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இது இருக்குது. எது இருக்குது? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வித் த ஹெல்ப் ஆஃப்
ஆர்டிகல் 19 சப் கிளாஸ் 1 சப் கிளாஸ் ஏ. புரிஞ்சிச்சா? ரைட். இது எந்த இடத்துலலாம் அதிகமாக யூஸ் ஆகுது, தனிப்பட்ட முறையில் நீங்களோ அல்லது நாங்களோ பேசும்பொழுது ஃபர்ஸ்ட் ஒன்று, செகண்ட் ஒன்று, ஒரு நிறுவனமாக செயல்படும் இந்த ப்ரெஸ்ன்னு சொல்லப்படுகின்ற அச்சிடும் துறை, இந்த அச்சுகள் பார்த்திங்கன்னா மிக ஒரு மோசமான ஒரு செயலை ஏற்படுத்திடும். ஒரே ஒரு வார்த்தை ஒரு குடும்பத்தையோ இல்லை நாட்டையோ சிதைச்சிரும். அதனால் இந்த இடத்துல இந்த மாதிரியான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. பிரிண்டிங் துறையில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், நியூஸ் பேப்பரை அச்சிடக்கூடிய அந்த விஷயங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா மேகசின் மாதிரி வரும், இது பார்த்திங்கன்னா செய்தித்தாள் மாதிரி வரும். அதே போல் மீடியாவில் பார்த்திங்கன்னா நியூஸ் சேனலில் என்கிட்ட நியூஸ் சேனல் இருக்குது, அதனால் என் இஷ்டத்துக்கு நான் பேசுவேன்னு பேசிட்டா கண்டிப்பாக அது பிரச்சனையில் தான் முடியுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அதே போல் வலைதளங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆன்லைனில் ஒரு சில கருத்துக்களை சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கருத்துக்களும் பார்த்திங்கன்னா மிக மிக டேஞ்சரான ஒரு விஷயம். என்னைக்காவது ஆர்டிகல் 9, அதாவது இதெல்லாம் ஆர்டிகல் 19 சப் கிளாஸ் 2 பார்த்துக்கிட்டே இருக்குது, உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் தப்பு செய்கிறீங்களா இல்லையான்னு. சிறு தவறாக இருந்துச்சுன்னா, அதனால் பெரிய லெவலில் வரல அப்படின்னா, இக்காலகட்டப்படி அது அப்படியே லைட்டாக விடப்பட்டுகிட்டே இருக்குது. இருந்தாலும் அதுவும் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. என்னைக்குனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம் அப்படின்றத இந்த இடத்துல நினைவில் வச்சுக்கணும். என்கிட்ட இன்டர்நெட் இருக்குது அப்படின்றதுக்காக வலைதளத்தில் நம்ம இஷ்டத்துக்கு பேசுகிறதோ இல்லை உங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவதற்கோ அல்லது தேவையில்லாத வீடியோக்களை போடுவதற்கோ எந்த விதமான செயல்களையும் செய்யக்கூடாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. உங்களை ஒருத்தர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்றத நினைவில் வச்சுக்கணும். ஸோ இத்தனை கட்டுப்பாடுகளோட இந்த தொழிலை நம்ம நடத்தலாம். இத்தனை கட்டுப்பாடுகளுடைய இந்த ப்ரெஸ் தொழிலாக இருக்கட்டும், மீடியா தொழிலாக இருக்கட்டும், இல்லை நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டாக இருக்கட்டும், அல்லது நம்ம பேசக்கூடிய மேடை பேச்சாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா இத்தனை கட்டுப்பாடுகளோடு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அது மட்டும் இல்லை, என்னென்ன கட்டுப்பாடுகள் அப்படின்றதையும் மிக தெளிவாக இந்த இடத்துல சொல்லிடுறாங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் 19 சப் கிளாஸ் 2 ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்னு போட்டு ஒரு அண்டர்லைனை போட்டுடுறீங்க. முடிஞ்சால் ஒரு கட்டமும் கட்டிடுறீங்க. ஏன்னா கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு டக்குன்னு தெரிகிற மாதிரி நம்ம காமிக்கிறது நம்மளுடைய கடமை. ஓகேங்களா? சாவர்ஜினிட்டி அப்படின்னா இந்திய இறையாண்மை, அதாவது இது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஒரு இறையாண்மைன்னு ஒன்று இருக்குது. அந்த இறையாண்மை படி தான் பார்த்திங்கன்னா அந்த நாடு ரன் ஆகும். ஸோ நம்ம நாட்டுக்கு ஒரு இறையாண்மை இருக்குது. உலகத்திலேயே மிக அற்புதமான இறையாண்மை நம்மளுடைய இந்திய இறையாண்மை. யாருக்கும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவில் ஈடுபட மாட்டோம். சமாதானம் என்ற ஒற்றை வார்த்தையை நோக்கி போகக்கூடிய மிக அற்புதமான இறையாண்மை நம்மளது. அந்த மாதிரியான இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி எந்த செயலையும் செய்யக்கூடாது அப்படின்றத இது சொல்லுது. செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட், நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு உண்டான பாதுகாப்பை வழங்கக்கூடிய அந்த இராணுவமாக இருக்கட்டும், மற்ற எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், அதற்கு மாறாக தேவையில்லாத பேச்சுக்களை பேசக்கூடாது. அதே போல் இராணுவ ரகசியங்களையோ அல்லது தேவையில்லாத கோப்புகளையோ வெளியே விட்டு கசிய விடக்கூடாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வருது. அதே போல் ரிலேஷன் ஃபாரின் ஸ்டேட்டு, நம்மளுடைய ஸ்டேட்டுக்கும் அடுத்த இருக்கிற ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பற்றின டீட்டெயில்ஸை தேவையில்லாத வலைதளங்களில் பேசக்கூடாது, தேவையில்லாத துண்டு பிரச்சுரங்களில் விடக்கூடாது, அதை கொச்சைப்படுத்தியும் பேசக்கூடாது. பப்ளிக் ஆர்டர், பப்ளிக்கு பொதுவான ஒரு ஆர்டர் ஒன்று போடுவாங்க அரசாங்கம். அந்த ஆர்டரை பார்த்திங்கன்னா தேவையில்லாத விமர்சிக்கக்கூடாது, தேவையில்லாத கருத்துக்களை வெளியிடக்கூடாது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்ஸ்டிமேட் ஆஃப் அஃபென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை குலைக்கிற மாதிரி எந்த வித செயலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது. டிஃபமேஷன் ஆல்ரெடி நீங்கள் ஒரு கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை தான், அவதூறு அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஏதாச்சும் அவதூறாக பேசுனீங்கன்னாலோ தேவையில்லாத கருத்தை விட்டிங்கனாலோ இந்த கான்செப்ட் பிரகாரம் நீங்கள் மாட்டிப்பீங்க. இது ஐபிசிலையும் இருக்குது, டாட்ஸ்லேயும் இருக்குது, மற்ற இன்னும் பலதரப்பட்ட ஆக்டில் இருக்குது. வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர்டிகல் 19 சப் கிளாஸ் 2வின் படி இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆக்டெல்லாம் எழுதியிருக்காங்கன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. நீங்கள் டிஃபமேஷன் கேஸுக்காக வாதிடும் போது, ஏதாச்சும் ஒரு கேஸுக்காக நீங்கள் அட்வொகேட்டாக போகிறீங்கன்னா ஆர்டிகல் 19 சப் கிளாஸ் 2வை தெளிவாக நோட்ஸை எடுத்துக்கிட்டு போங்க. அப்போ தான் உங்களால் சிறப்பான வாதத்தை கொடுக்க முடியும் பெஞ்சுக்கு முன்னாடி, ஆனரபிள் கோர்ட்டில். ஒழுக்கம் இல்லாமலும்
மற்ற எந்த நன்னடத்தை இல்லாமலும் இருக்கக்கூடாது உங்களுடைய கருத்துக்களோ இல்லை பேச்சுக்களோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு, ஆனரபிள் கோர்ட்டு கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்பை விமர்சித்து எழுதுறது இல்லை நீங்கள் ஒரு தீர்ப்பை கொடுக்கறது அப்படின்ற ஒரு வார்த்தைகள்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆய்ந்து ஆராய்ந்து கொடுக்கப்படக்கூடிய தீர்ப்புகள் அது ஒரு சில நேரங்களில் உங்களுடைய பார்வைக்கு தவறாப்படலாம். ஆனால் ஆனரபிள் கோர்ட்டு உள்ள என்ன நடந்தது அப்படின்றது உங்களுக்கெல்லாம் தெரியாது. அதன் அடிப்படையில் ஆனரபிள் கோர்ட்டு கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளை விமர்சிக்க கூடாது அப்படின்றதையும் நம்ம நினைவில் வச்சுக்கணும். 2 கேஸ் ஸ்டடி, மிக அற்புதமான கேஸ் ஸ்டடி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த 2 கேஸ் ஸ்டடி நம்ம பார்த்துடலாம். முதல் கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா ரோமேஷ் தப்பர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் 1950 நடந்த ஒரு வழக்கு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர், இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட். கிராஸ் ரோடு என்கின்ற பத்திரிகையை ஏற்று நடத்தக்கூடிய இந்த ரோமேஷ் தப்பர் பல கருத்துக்களை பார்த்தீங்கன்னா அவருடைய பத்திரிக்கையில் வெளியிட்டுக்கிட்டே வராரு. என்ன பண்ணுறாங்கன்னா, இன் 1949 மெட்ராஸ் பொது ஒழுங்கு பராமரிப்பு சட்டத்தின் கீழ், அது ஒரு ஆக்ட் ஒன்று இருக்குது. அந்த மாதிரியான ஆக்ட்லாம் இருந்துச்சுன்னா யாருடைய ஹெல்ப்போடு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19 சப்க்ளாஸ் 2 உடைய ஹெல்ப்போடு தான் இருக்கும். அது ஏன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா இத்தனை விஷயங்களையும் கையாளுறாரு. சரிங்களா? ஸோ இவரை கேட்காம இந்த ஆக்டை எழுத முடியாதுன்றதை நீங்கள் நினைவில் வச்சுக்கிங்க. ஸோ அந்தளவுக்கு மிக அற்புதமான ஒரு புத்தகம் தான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம். இவருக்கு தெரியாமல் இந்த ஆக்டுமே இருக்காது, இவருக்கு தெரியாமல் ஒரு ஆக்ட் எதுவுமே நிலைக்காது அப்படின்றதையும் நினைவில் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதிக்கிட்டே இருங்க. சரி, இன் 1949 மெட்ராஸ் பொது ஒழுங்கு பராமரிப்பு சட்டத்தின் கீழ் பிரிவு 9(9) ஓப்பன் பிராக்கெட் 1 கேபிட்டல் லெட்டர் ஏ இந்த செக்ஷனின் படி இவருடைய பத்திரிகை பார்த்தீங்கன்னா தடை செய்யப்படுகிறது. பத்திரிகை பார்த்தீங்கன்னா தடை செஞ்சிடறாங்க. உங்களுடைய கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்கு எதிரானதாக இருக்குது, உங்களுடைய எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மிக மோசமானதாக இருக்குது. அதனால் இச்சட்டத்தின் கீழ் நாங்கள் உங்களுடைய பத்திரிகையை தடை செய்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆணையை வெளியிடுது மெட்ராஸ் மாகாணம். அதனை எதிர்த்து ரோமேஷ் தோப்பர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வழக்கை கொடுக்குறாரு. இந்த ஆக்ட்லேயே அதனுடைய மறுபக்கமும் சொல்லப்பட்டிருக்கும், எதெல்லாம் பேசணும் எதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி. சரி, ரைட். இப்போது இது பத்திரிகை சுதந்திரம், இந்த பத்திரிகை சுதந்திரத்தில் தலையிடுவதற்கு அதிக அளவு உரிமை கிடையாது அப்படின்ற மாதிரி வாதிடுறாரு. ஸோ பத்திரிகை சுதந்திரம் என்ற அடிப்படையில் அக்காலகட்டத்தில் இவருடைய தடை நீக்கப்படுகிறது என்றதை நினைவில் வச்சுக்கிங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஏ அப்பாஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்ம் மேக்கர், தட் மீன்ஸ் தயாரிப்பாளர், திரைப்பட தயாரிப்பாளர். இவர் ஒரு படத்தை எடுக்கிறாரு. அந்த படத்தை எடுத்த உடனே வெளியிடணும் இல்லைங்களா? என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃப் ஆக்ட், CINEMATOGRAPH சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் இன் படி இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா முன் தணிக்கை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸை இவருக்கு அனுப்புகிறாங்க. தட் மீன்ஸ் ப்ரீ சென்சார், இப்போ சென்சார் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் ப்ரீ சென்சார் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவருக்கு அனுப்புகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ரோமேஷ் தோப்பர் மாதிரி தான் இவருடைய படத்துக்கும் தடை வந்த மாதிரி தான் அர்த்தம். இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரியான சட்டங்கள் எங்களுடைய கருத்து சுதந்திரத்தை பறிக்குது. ஆர்டிக்கல் 19 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் ஏவின் படி எங்களுடைய கருத்து சுதந்திரத்தை பறிக்குது அப்படின்ற மாதிரி ஆனரபிள் கோர்ட்டில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு. ஆனரபிள் கோர்ட் என்ன மாதிரியான தீர்ப்பை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன் தணிக்கை என்பது கருத்து சுதந்திரத்தின் ஒரு நியாயமான கட்டுப்பாடு, தட் மீன்ஸ் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். அதனால் பொது ஒழுக்கத்தையும் பொது ஒழுங்கையும் பாதுகாக்க வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. அதனால் ப்ரீ சென்சார் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நியாயமானது தான். அதனால் அதற்கு நீங்கள் உட்படுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பை கேஏ அப்பாஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் மிக தெளிவான ஒரு தீர்ப்பை ஆனரபிள் கோர்ட்டு கொடுத்துடுது.
கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, அதற்குண்டான 2 கேஸ் ஸ்டடி, ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. கருத்து சுதந்திரம் முழுமையானது கிடையாது, அது சில கட்டுப்பாடுகளுடன் தான் வருது அப்படின்ற ஒரு வாசகத்தை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு டாப்பிக்கை எவ்வளவு எளிமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு எளிமைப்படுத்துறதுக்காக உண்டாக்கப்பட்டது தான். அது மட்டும் இல்லாமல் தமிழ் சொந்தங்கள் பார்த்திங்கன்னா இதை கற்றுக்கிட்டு நல்லபடியாக வளரணும், நல்லபடியாக புரிஞ்சிக்கணுன்றதுக்காக தான். இது தமிழுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டடீஸ். இது நல்லா கற்றுக்குங்க. அதே நேரத்தில் ஆங்கிலத்தையோ மற்ற மொழிகளையோ யாரும் இங்கே தேவையில்லாத பேசலை. நம்ம மொழி வளரணுன்றது தான் நம்மளுடைய ஆசை. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ரன் ஆகிட்டுருக்கு. அந்த குரூப்பில் நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து ஹாய் டெக்ஸ்ட் மெசேஜ் உங்களுடைய ஊர் மற்றும் பெயருடன் போட்டிங்கன்னா நான் குரூப்பில் இணைச்சிருவேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.